இனிய அன்பு வணக்கம் என் அன்பான மக்களுக்கு. இந்த முறை நாங்கள் நாகலூர் டு சன்னியாசிமலை அப்படின்ற ஒரு ட்ரெக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். trektamilnadu.com அது மூலிமா புக் பண்ணி ரொம்ப சேஃப் அண்ட் வெரி ஹாப்பி ஜேர்னி நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் வாஸ் வெரி சேஃப் அண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஃபாரஸ்டர்ஸ், ரேஞ்சர் அண்ட் த கைட் who accompanied us. 3 கைட்ஸ் வந்தாங்க எங்க கூட. வண்டர்ஃபுல், தட் வாஸ் ஸோ நைஸ். நாங்கள் ஒரு 8 பேர் ட்ரெக் பண்ணோம் இந்த டைமில். ஸோ வாங்க நீங்களும் எங்களோட பயணிக்கலாம். லெட்ஸ் கெட் இன். இதுதான் நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஏற்காட்டில். இதுதான் இங்கே தான் நாங்கள் எல்லாம் கேதர் ஆகி நாங்கள் எல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனோம். என் கூட வந்து பிரவீன் பிரதர் வந்திருந்தார் சேலத்துலேருந்து. ஸோ அங்கெல்லாம் ஒரு இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ், ஒரு ஹாய் ஹலோ எல்லாம் முடிச்சுட்டு திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் நாங்கள் ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாம் ரொம்ப ஈகராக வண்டர்ஃபுல்லாக கிளம்பி போகிறதுக்கு தயாராக நிற்கிறோம். ஸோ யா, இட்ஸ் ஆல் ஸ்டார்டட். அப்படியே மூவ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஃபுல் ஆஃப் மிஸ்ட். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 8 o'clock ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரீம் மிஸ்ட் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு 10:30 ஸ்லாட்டுக்கு நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் வந்தது. ஸோ அதன்படி 10:30 கேதர் ஆகி அரௌண்ட் ஒரு 11 o'clock போல் வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி, ட்ரெக்கிங் ஜேர்னி. ஸோ கைடு எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு டு மேக் ஷுர் எனி வைல்ட் அனிமல்ஸ் லைக் பைசன் ஆர் வேறு எதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் முன்னாடி போயிட்டு தான் நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஹீ இஸ் மேக்கிங் ஷுர் டு கீப் அஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ எப்படி போயிட்டுருக்குன்ற ஒரு மொமெண்ட் அப்படியே காட்டலாம் ஏன் கூட அப்படின்ட்டு நான் கேமரா என்னோடய பக்கம் திரும்பினேன். நம்மளை பார்த்து எதுவும் வைல்ட் அனிமல்ஸ் பயப்படாமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு திருப்பி கேமரா ஃப்ரண்ட்டே போட்டு நாங்கள் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். காட்டுப்பண்ணி. ஸோ இது ஒரு காட்டுப்பண்ணி. இந்த இடத்துல வந்து கிழங்க சாப்பிட்றதுக்கு இப்படி தான் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு காமிச்சிட்ருக்காரு போகிற வழியில். ஸோ மூவிங் தெரியும். இந்த ஸ்பாட்லேருந்து கம்ப்ளீட் ஏற்காடு சிட்டி தெரியும். நம்ம ஒரு ஃபுல்லாக ஏற்காடு சிட்டி தெரியும். ஏன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் செகண்ட் டாலஸ்ட் பீக் நெக்ஸ்ட் டு ஷேர்வாய்ஸ் பீக். ஆமாம், ஏற்காட்டில் ஷேர்வாய்ஸ் வந்து ஒரு கமர்ஷியலான டாலஸ்ட் பீக். இது வந்து 1604 feet above MSL if I'm right. கைட் சொன்னது ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த உயரத்தில் நிற்கிறோம். ஷேர்வாய்ஸ் இஸ் 1640 feet. ஸோ மிஸ்ட் அதிகம் விரிச்சிக்கிட்டே இருக்குது அண்ட் எங்களை ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இது வந்து காட்டு கத்தாழை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. காட்டு கத்தாழையா? ஸோ அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் தேர் நாலேஜ் தே ஷேர்ட் வித் அஸ். தட் வாஸ் வெரி ஹாப்பி மொமெண்ட். இது வந்து ஒரு ஈச்சம், காட்டில் இருக்கக்கூடிய. இதுலேயும் பழம் வருமா? அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்ப்பீங்க. ஈச்சம் இது. இந்த இடம் தான் சரபங்கா அப்படின்ற ஒரு சின்ன நதி. அந்த நதி வந்து கிளியூர் ஃபால்ஸ் அங்கே போய் அதான் ரீச் ஆகுது. சின்ன நதிகள் எல்லாம் சேருது. அதில் மெயினாக அந்த சரபங்கா தான் காரணம். இது ஒரு மலை நெல்லிக்காய் வண்டர்ஃபுல், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம பார்க்குற பெரிய நெல்லிக்காய் மாதிரி இல்லை, சின்னதாக இருந்தது. இது வந்து ஒரு பழைய ஃபாரஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மேபி பிரிட்டிஷர்ஸ் ஒரு நம்ம பண்ணியிருக்கலாம். பட் இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் நீட்டாக இருக்கிறதுனால இட் வாஸ் வெரி க்ளீன். எந்த ஒரு மக்களால் டேமேஜ் பண்ணாமல் இட் வாஸ் வெரி நீட். ஸோ கம்ப்ளீட் வைல்டர்னஸோட அப்படியே நம்ம ஸ்லோவாக அடி எடுத்து வச்சிட்ருக்கோம். எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வாஸ் மெஸ்மரைசிங் அண்ட் வெரி ஈகர் ஃபார் த நெக்ஸ்ட்டு. அடுத்த தருணம் என்ன இருக்குன்னு நினச்சிட்டே நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். அந்த தருணத்தையும் முழுமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக ஏறி வந்துட்டுருக்காங்க. அங்கே இந்த லீச்சஸ் இருக்குது. பட் தீஸ் லீச்சஸ் ஆர் நாட் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலினா. இது சின்ன லீச்சஸ் தான். ட்ரை லீவ்ஸ் அண்டு ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கும் போது அந்த லீச்சஸ் வரும். இது பாருங்கள், ஒரு
அற்புதமான பாச பிடிச்ச ஒரு பழைய காலத்து மரம், அன்டச்டு பை எனி திங் ஆக்சுவலி. ஸோ அதை பக்கத்தில் போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஃபயருக்கெல்லாம் நிறைய காரணம் அப்படின்ட்டு இந்த செடியை காட்டிகிட்டு இருந்தார். இது நம்ம ஊரில் இருக்க அந்த களைச்செடி மாதிரி, இது வேஸ்ட்டு தான், இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேளுங்க. களைச்செடி இது மாதிரி பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஃபயர் டைமில் ரொம்ப பெரிய பிரச்சனை. இது ஃபயர் டைமில் ரொம்ப காஞ்சிச்சுன்னா கரெக்ட். ஃபயர் டைமில் இதுதான் ஒரு மேஜர் காஸ் எல்லா இடத்துக்கும் போகிறது அப்படின்ட்டு சொன்னாங்க. அண்டு 90% ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து மேனுவலாக ஹியூமனால் நடக்குதுன்றதை கேள்விப்படுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக நேச்சரை ப்ரிசர்வ் அண்ட் கன்சர்வ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. பிகாஸ் நேச்சர் இஸ் லவ்விங் அஸ் ஆல் த டைம். ஸோ வி ஹாவ் டு லவ் நேச்சர். அகைன் நம்ம டீம் காட்டுறதுக்காக ஜஸ்ட் அந்த கேமரா திருப்பி மொமெண்ட்லாம் காமிச்சவங்களுக்கு. அங்கேயும் அவருக்கு டவர் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். பிரவீன் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். வெரி குட். ஸோ வி ஆர் கெட்டிங் இன் டு ஹலோ எஸ் யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட். சிறப்பான ட்ரெக்கிங் ஸ்பாட். அப்சல்யூட்லி சிறப்பான ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் நம்மளுடைய கரெக்ட் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதோட அந்த பனி மூடின இயற்கையான சூழலோட. வேற என்ன யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட். அதுவும் இந்த யூக்கலிப்டஸ் அந்த நீலகிரின்ற அந்த வாசம் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வாவ், ஸோ நைஸ். ரொம்ப டால் ட்ரீஸ். தோ பின்னாடி இப்படி ஒரு அற்புதத்துக்கு பின்னாடி நிற்கிறோமே அப்படின்ற ஒரு தருணம் தான் அங்கே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்மளை மீறி ஒரு உச்சக்கட்ட ஆனந்தம் அந்த இடத்துல அடைஞ்சிரும் கண்டிப்பாக. அதில் டவுட்லெஸ். ஒவ்வொரு ட்ரெக்கர்ஸுமே கண்டிப்பாக அதை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல லவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாருமே. எஸ், ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல்லி டிசைன்டு நேச்சரில் நம்மலாம் ஒருத்தராக இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பெருமையான விஷயம். ஒன்ஸ் அகெயின் ஹலோ, நம்ம பின்னாடி எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இந்த ரெட் கலர் ஃபங்கஸ் ஒன்று காட்டினாங்க. இது ஒரு தான் பூஞ்சை அப்படின்னாங்க, ஃபங்கஸ். இது ரொம்ப ரேராக தான் தென்படும்னாங்க. நாங்கள் போகும்போது இதை பார்க்குறதுக்கு வி வர் ஆல்சோ ஃபீலிங் வெரி லக்கி. தோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்தது. இது என்னன்னு இதை பற்றி யாராவது தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது மழை டைமில் வரும். பட் இவங்களும் ஒரு 1 month அண்ட் அபோவ் வராங்களாம். இப்போ தான் பார்க்குறதா சொன்னாங்க. அகைன் நம்ம கைட் ராஜேஷ் வந்து நம்மளை முன்னடத்தி போயிட்டுருக்காரு, வழி நடத்திக்கிட்டு இருக்கார். சரியான வார்த்தை சொல்லணும்னா. அப்போது இதெல்லாம் நாங்கள் அப்படியே கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம தம்பிங்க பெங்களூர்லேருந்து வந்த தம்பிங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருந்தது தம்பிங்களோடலாம் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அற்புதமான இந்த மொமெண்ட்டெல்லாம் கடந்து அப்படியே முழுமையான காட்டுக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்தார். அண்ட் ஒரு ஃபேமிலி ஃப்ரம் கேரளா வந்தாங்க. ஓ மை காட். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் ஓ மை காட் எக்ஸ்பீரியன்ஸ். கூடவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னோட ரொம்ப பிரியமான போஸும் கூட சொல்கிறான்னு நினைக்கிறேன். வாவ், தட் வாஸ் வண்டர்ஃபுல், ஸோ நைஸ். ஏன்னா இந்த பிக்கில் டக்குன்னு மாறுது. இதெல்லாம் மொமெண்ட். இதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் பாயிண்ட். ரீச் ஆகிட்டு வி ஆர் ரிட்டர்னிங் பேக். கீழே அற்புதமாக அப்படியே முடிச்சுட்டு இட்ஸ் அ வெரி ஈஸி ட்ரெக்கிங். கிட்ஸ் கேன் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க தாராளமாக ட்ரெக் பண்ணலாம். But 6-7 years and above is better. Wonderful, heavenly. ஏன்னா அவங்க நம்மளை ரொம்ப கேர் எடுத்து கைட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தே மேக்கிங் ஷுர் இட் ஷுட் நாட் பி ஸ்லிப்ட் ஆர் ரொம்ப நம்ம சேஃபாக வரணுன்றதுல அந்த கைடு ரொம்ப ட்ரெயின்டாக இருக்காங்க. அந்த வெரி ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆல்சோ. அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே தெரிஞ்சுது அது எங்களுக்கு. ஸோ அப்படியே மெதுவாக நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம் அற்புதமான மெமரிஸோட. Wonderful. Thank you so much, Trek Tamil Nadu and the forest officials, especially ranger, forester and guides. 3 பேருக்கும் எங்களுக்கு உண்மையிலுமே ஒரு பெரிய மொமெண்ட் அது.
ஸோ அப்படி எப்படி இறங்குறோம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோன்றதுக்காக ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி மூமெண்ட். கண்டிப்பாக நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஷுட் ட்ரை திஸ் அண்ட் இட்ஸ் அ ஈஸி ட்ரெக்கிங். லெஸ் தேன் ஒரு 1 hour to ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணி முடித்தாலே. அண்டு கண்டிப்பாக ஒரு சின்ன குப்பை கூட அங்கே நம்ம யாருமே போடல. எல்லாருமே ரொம்ப காஷியஸாக தான் இருந்தோம். பட் அகைன் அவங்களும் ரீசெக் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சின்ன குப்பை இருந்தால் கூட கைட்ஸும் எடுக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடியே நாங்களே எல்லாம் கிளியராக வச்சுருந்தோம். ஸோ நல்லபடியாக முடிச்சுட்டு இறங்கி போயிட்டுருக்கோம் ஹாப்பியாக, எனர்ஜெட்டிக்காக. எஸ், தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ உச்சக்கட்டமாக ஹாப்பியான மொமெண்ட்டை நான் உணர்வுபூர்வமாக அங்கே நின்று என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எஸ், திஸ் இஸ் அ டீம். ஸோ நைஸ் அண்ட் வித் பியூட்டிஃபுல் மெமரிஸ். See you soon in the next trial. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸோடு அவசியம் போயிட்டு வாங்க. இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி ப்ராக்டிஸ் வேர் யூ கேன் inhale purest oxygen and have a cherishable memories. ஹெல்த், மைண்ட், பாடி எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இட்ஸ் a soulful trip. See you soon. Thank you so much. Bye.